ஹலோ காய்ஸ், வெல்கம் டு AD Vlogs. இன்றைக்கி நம்ம ஈஸி அண்ட் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெசிபி பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1.5 kg செய்ய போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். பாத்திரம் நல்லா ப்ரீ ஹீட் ஆகட்டும். ஒரு 5 to 7 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் அண்ட் 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ரிப்பரேஷனாக நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்காக. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயமும் பச்சை மிளகாவும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயமோட அளவு 3/4 கிலோ, 1.5 கிலோ அரிசிக்கு. நல்லா வெங்காயம் வதங்கிறதுக்காக இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 minutes ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிறேன். பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகணும். இப்போ நல்லா பிளெண்ட் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ 3/4 கிலோவுக்கு ஒரு 2 பழம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ 1 கப் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு நான் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 3 ஸ்பூன்ஸ் பிரியாணி மசாலா, 3 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல கலர் கொடுக்கும் இந்த மசாலாவே. நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுவும் இப்போ ஆட் பண்ணி மசாலாவோட சிக்கன் நல்லா பிளெண்ட் ஆகணும். நான் ஒரு 5 minutes அகைன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். மசாலா நல்லா குக் ஆகட்டும். இப்போ சிக்கன் அண்ட் மசாலா சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 5 கப்ஸ் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 7.5 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸில் செய்கிறதுனால 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி. நார்மல் ரைஸ்னால் நீங்கள் 1 கப் ரைஸ்க்கு 2 கப்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஒன்ஸ் இந்த மாதிரி கொதி வந்துருச்சுன்னா இந்த டைமில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு வேணுன்ற டேஸ்ட் அச்சீவ் ஆகிடுச்சுன்னா விட்டுடலாம், இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஊற வச்சு ஸ்ட்ரெயின் பண்ண பாஸ்மதி ரைஸை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி உடையாமல் பொறுமையாக கிண்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு 1 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன். கேசரி பவுடர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கலருக்காக. அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ரைஸ் வெந்துருச்சு. இப்போ தம் போடுற ஸ்டேஜ். இப்போ நான் பேலன்ஸ் வச்சுருக்க புதினா கொத்தமல்லி இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ அகெயின் இப்போ லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 10 minutes தம்க்கு அப்புறம் இப்படி தான் இருக்குது. ஃபைனல் அவுட்புட் சூப்பராக வந்திருக்கு. அண்ட் தென் தயிர் பச்சடி பிரியாணி ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.